ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வின்னா கோத்தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து கப்பி ஃபிஷ் வந்து எப்படி ப்ரீட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வந்து எந்த டேங்கில் ப்ரீட் பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து இந்த டேங்கில் தான் வந்து கப்பி ஃபிஷ் வந்து ப்ரீட் பண்ண போகிறோம். இது வந்து நல்லாவே பாசி பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்து நான் இந்த டேங்க் வந்து நல்லாவே வெயிலில் வச்சுருந்தேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நல்லாவே வெயில் அடிக்குது. நம்ம வந்து இந்த கப்பீஸ் தான் வந்து ப்ரீட் பண்ண போகிறோம். இதில் வந்து பிளாட்டினம் ரெட் டெயில் கப்பி இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த கப்பி தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் ப்ரீட் பண்ண போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே வந்து ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். அதில் மேலே வந்து ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைலுக்கு வந்து கரெக்டாக வரும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை நாளாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருந்த எல்லா நண்பர்களுக்கும் வந்து ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து கப்பி ஃபிஷ் வந்து எப்படி ஈஸியாக ப்ரீட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த கப்பீஸ் வந்து நம்ம ப்ரீட் பண்ண போகிறோம். இதில் வந்து 3 ஃபீமேலு 2 மேல் இருக்குது. இங்கே ஒரு மேல் இருக்குது, இன்னொரு மேல் வந்து அந்த சைடு இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ஒரு மேல், இன்னொரு மேல் இருக்குது. 2 மேல் 3 ஃபீமேல் இருக்குது. அது வந்து நம்ம இன்றைக்கி வந்து எப்படி ஈஸியாக ப்ரீட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் வந்து இப்போ இந்த பக்கெட்டில் தான் வந்து ப்ரீட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நல்லா ஆல்கியாக ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து ப்ரீட் ஆகிறக்குள்ளே இந்த ஃப்ரைஸ்க்கு வந்து நல்லா ஆல்கியாக ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் வந்து ஃபிஷ்ஷுக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரைஸ்க்கு. இப்போ வந்து இந்த மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபீமேல், எந்த ஃபீமேல் கூட இல்லாமல் நம்ம வந்து தனியாக பிரித்து வைக்கணும். எப்படி நம்ம பிரித்து வைக்கணும்னா, இப்போ வந்து மேலே வந்து வேறு ஏதாவது டேங்க்கில் தனியாக பிரித்து வச்சிடணும். இந்த மாதிரி நான் வந்து இந்த பக்கெட்லேயே நம்ம எந்த டேங்க்கில் ப்ரீட் பண்ண போகிறோமோ அந்த டேங்க்லேயே வந்து மேலே ஃபீமேலை பார்க்காத மாதிரி வச்சு பிரித்து வச்சிடணும். இப்போ வந்து இந்த சிமெண்ட் டேங்க்கில் வந்து இருக்குது என்னோடய மேல் கப்பி ஃபீமேல் கப்பி. இப்போ வந்து இந்த மேலே மட்டும் எடுத்து இதில் தனியாக பிரித்து விட போகிறேன். ஏன்னா வந்து தனியாக பிரித்து 2 வாரம் விட்டால் தான் ப்ரீடிங் வந்து நல்லா நடக்கும். இப்போ வந்து மேலே 2 வாரம் நல்லா தனியாக பிரித்து விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிரித்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மேலே வந்து செப்பரேட்டாக பிரித்து விட்டாச்சு. இது வந்து இந்த மாதிரி சும்மா விட்டுருந்தோம்னா அது வந்து சண்டை கட்டிக்குது என்னோடய மேல்ஸ் வந்து. அதனால் வந்து இதுக்குள்ளே கொஞ்சம் பிளான்ஸ் வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நிறைய வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன், என்னோடய சேனலோட வீடியோஸ்க்கான லிங்க்கு. அதை வந்து நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நிறைய லிங்க்ஸ் கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதுக்குள்ளே வந்து மணி பிளான்ட்டும் அப்புறம் டக்வீடு கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம மணி பிளான்ட்டும் டக்வீடு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம தான் இன்றைக்கி கலெக்டிங் நியூ பிளான்ட்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதுலேருந்து வந்த டக்வீட்ஸ் தான் இது. இது வந்து நல்லாவே க்ரோத் இருக்குது, சூப்பராக வளர்ந்துருக்கு இதில் இந்த டேங்க்கில். அப்புறம் இன்னொரு டேங்க் வந்து இங்கே இருக்குது, இதுலேயும் ஃபுல்லாக டக்வீடு இருக்குது, கொஞ்சம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இதை மேல்ஸ் வந்து விட்டாச்சு. நம்ம வந்து இது வந்து ஃபுல்லாக அவுட்டோரில் தான் வச்சுருக்கோம். அதனால் வந்து இது ரொம்பவே நல்லா ஆல்கே ஃபார்ம் ஆகுது, நல்லா பாசி பிடிக்குது. இது வந்து நல்லா வெயில் அடிக்கிறனால. இப்போ வந்து நம்ம 2 வாரத்துக்கு வந்து இந்த மேல்ஸ் வந்து பிரித்து வச்சுக்கலாம். ஏன்னா 2 வாரத்துக்கு பிரித்து வச்சு வந்து நல்லா மேட்டிங் பண்ணும். அப்போ தான் வந்து ப்ரைஸ் வந்து நமக்கு நிறையா கிடைக்கும். கண்டிப்பாக 2 வாரத்துக்கு பிரித்து வைக்கணும்னு இல்லை, நீங்கள் 1 வாரத்துக்கு கூட பிரித்து வச்சுக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து ஃபீமேல்ஸ் இருக்குது, இதில் வந்து மேல்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு சிமெண்ட் டேங்க், இது ஒரு இரும்பு பக்கெட்டு. இப்போ வந்து நம்ம இது 2 வாரத்துக்கு நம்ம வந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம 2 வாரம் நல்லா மேலுக்கு வந்து ஃபீட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு 2 வாரம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் நான் நல்லா ஃபீட் பண்ணிட்டேன். 2 வாரம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ஃபீட் பண்ணணும். நீங்கள் நல்லா வயிறு எப்போவுமே ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எப்போவுமே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் ஃபிஷ் வந்து நல்லாயிருக்கும், நல்லா எக் வந்து நிறைய ஃபார்ம் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் லைஃப் ஃபீட் கொடுக்க பாருங்கள் ஃபீமேல்ஸுக்கும் மேல்ஸுக்கும். அப்போ தான் வந்து நல்லா ப்ரீட் ஆகும். லைஃப் ஃபுட் கொடுக்குறதுனால நல்லாவே ப்ரீட் ஆகும். அதனால தான் நான் வந்து நல்லா ஃபுட்டு கொடுத்து வச்சுருக்கேன். நான் ஃபுட்டும் கொடுத்தேன், லைஃப் ஃபீடும் கொடுத்தேன். இப்போ வந்து நல்லா இருக்குது, மேலும் ஃபீமேலும் சூப்பராக இருக்குது. இப்போ வந்து 2 வாரம் ஆச்சு. இப்போ வந்து நம்ம ஃபீமேலை வந்து எடுத்து விட்டுறலாம். இந்த டேங்க்கில் தான் இருக்குது ஃபீமேலு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபீமேலை கேட்ச் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் வலைய வச்சு ஃபீமேலை பிடிக்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வந்து ஃபீமேலை வந்து பிடிச்சி இந்த டேங்க்கில் விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன்
ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சூப்பரான ப்ரீடிங் டேங்காக மாறிடுச்சு. நீங்கள் வந்து 2 மேலுக்கு 3 ஃபீமேலுங்கிற ரேஷியோவில் விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து 1 மேலுக்கு 3 ஃபீமேல் கூட விடலாம். ஆனால் 2 மேலுக்கு 3 ஃபீமேல் விட்டால் சூப்பராக இருக்கும். இதில் வந்து 2 மேலு 3 ஃபீமேல் இருக்குது. நான் வந்து அந்த மாதிரி தான் ப்ரீட் பண்ணுவேன் அதிகமாக. இது வந்து ஏற்கனவே 2 டைம் ப்ரீடான பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இது ஒரு சூப்பரான பேர். ஏற்கனவே 2 டைம் ப்ரீட் ஆனது தான். இது வந்து நம்ம டக்வீட் பிளான்ட்டு, இது வந்து நம்ம பாண்டில் கலெக்ட் பண்ண பிளான்ட்டு, அப்புறம் அடியில் வந்து கீழே மணி பிளான்ட்டு, இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். சூப்பரான செட்டப் தான் இது. நீங்கள் வேணுன்னா கீழே கலர் ஸ்டோன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு நல்ல செட்டப் தான். கலர் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரைஸ் வந்து ஒளிருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்கள்கிட்ட ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட வந்து ஃபாக்ஸ்டைல் இப்போதைக்கு இல்லை. ஃபாக்ஸ்டைல் இருந்தால் நான் அதை உள்ளே போட்டிருப்பேன். இப்போ வந்து எங்கிட்ட ஃபாக்ஸ்டைல் இல்லாதனால நான் அதுக்கு வந்து அதே மாதிரி இன்னொரு பிளான்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இது நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு ஃபாக்ஸ்டைல் மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட்டு தான். ரொம்பவே சூப்பரான பிளான்ட்டு. இதை வந்து நான் போட்டிருக்கேன். டக்வீடு, அந்த ஃபாக்ஸ்டைல் மாதிரி இருக்கிற ஒரு பிளான்ட்டு, அப்புறம் வந்து இந்த மணி பிளான்ட்டு, இவ்வளோ தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் கலர் ஸ்டோன்ஸ் கூட போட்டுக்கலான்னு சொல்லிட்டேன். இது சூப்பரான பேர். அதனால் வந்து நீங்கள் நல்ல பேராக சூஸ் பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற மேல் அண்ட் ஃபீமேலாக சூஸ் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 30-40 ப்ரைஸ் போடும். நல்லா ஹெல்த்தியான ஃபீமேல் மேலாக சூட் பண்ணிங்கன்னா. நல்லா ஹெல்த்தியான மேல் ஃபீமேல் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரைஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி ப்ரீடிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து லைஃப் ஃபீட்ஸ் ப்ரைஸ்க்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இன்ஃபோசூரியா ஃபஸ்ட் ஃபீடாக எப்போவுமே கொடுப்பேன். அது வந்து எங்கிட்ட எப்போவுமே இருக்கும். அதனால் வந்து இன்ஃபோசூரியா நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் வந்து மொய்னா கல்ச்சர் வச்சுருக்கேன். மொய்னா கல்ச்சர் இப்போ தான் போட்டிருக்கேன். அது வந்து நீ க்ரியேட் ஆகும். அது வந்து இன்ஃபோசூரியாவுக்கு அப்புறம் நான் வந்து மொய்னா தான் ஃபீட் பண்ணுவேன். மொய்னா இல்லைன்னா வேறு ஏதாவது கல்ச்சர் எங்கிட்ட வந்து இருந்தால் அதை ஃபீட் பண்ணுவேன் நான். எங்கிட்ட வந்து மைக்ரோம்ஸ் கல்ச்சர் இப்போதைக்கு இல்லை. இருந்தால் நான் ஃபீட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ப்ரீடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரைஸ்க்காக லைஃப் ஃபீடு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து பிளாட்டினம் ரெட் டெயில் பேர் தான். ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ் கப்பி ப்ரீடிங்கு. இதே மாதிரி தான் மாலி ப்ரீடிங்கு. அடுத்தது வந்து நான் மாலி ப்ரீடிங் போடலான்னு தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது வந்து சூப்பரான பேர் தான். ஈஸியான ப்ரீடிங் தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஈஸியாக ப்ரீட் பண்ணிடுவீங்க. ஆனால் வந்து ப்ரைஸுக்கு லைஃப் ஃபீடு தான் இருக்காது. நீங்கள் அதனால் முதல்ல ஏதாவது ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் ப்ரீட் பண்ணுங்கள். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கீழே நிறைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்ஸ் வந்து என்னோடய வீடியோஸான லிங்க்ஸ் தான். அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு கூடவே ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஃபஸ்ட்டில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக உங்கள் ஃபோனுக்கு வரும். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சரி, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.